மக்களே வணக்கம்யா. நாளைக்கு 23 ஓட்டு போடக்கூடிய நாள். தயவுசெய்து எல்லோரும் ஓட்டு போடுங்க. முதல்ல ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் யாருக்கு போடணுன்றதை முடிவு பண்ணுங்கள். வெயில் கொஞ்சம் ஓவர். நாம் அண்ணன் சீமானுக்கு நம்மளோட ஆதரவு கொடுக்குறோம். ஏற்கனவே அது சார்ந்த நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நம்ம வந்து தமிழ் தேசியத்துக்கு தான் ஃபுல்லாக ஆதரவு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போட்டு பழகிடுச்சுன்னு சொல்லிட்டு பழைய சின்னங்களுக்கும் இந்த புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காப்புல, கவர்ச்சி நடிப்பு கவர்ச்சியை மட்டும் காட்டியே புதுசாக வந்து நான் நாட்டாள போகிறேன்னு வந்திருக்காப்புல. அவருக்கும் போடாமல் யாருக்கு போடுறீங்களோ அவங்களோட ஐடியாலஜி என்ன, அவங்களோட ஃப்யூச்சர் விஷன் என்ன, அவங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன, இல்லை இவ்வளோ பரப்புரைகள் நடந்திருக்கு, இந்த பரப்புரைகளில் அவங்களோட எதிர்கால ஐடியாலஜி என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்களா அப்படிலாம் யோசிச்சு போடுங்க. அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு ஒரு புள்ளியில் வந்துருந்தீங்கன்னா அந்த புள்ளி யாராக இருக்கும்னா நம்ம நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அதனால் நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு உங்களுடைய முக்கியமாக காரைக்குடி மக்கள் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க. வேறு என்ன சொல்கிறது, தமிழ் தேசியம் இப்போது தமிழ்நாட்டில் நிலச்சிருக்கில்ல. தமிழ்நாடு வந்து ஏற்கனவே பாதி சுடுகாடு ஆயிடுச்சு. மீதியும் ஆகாமல் தடுத்து நுப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணன் சீமான் தான். அண்ணன் சீமான்லேனா இன்றைக்கி இந்த திராவிடம் பாதி தமிழ்நாட்டை முழுங்கின மாதிரி மீதி தமிழ்நாட்டையே முழுங்கி நிறையா போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. பெண்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும் சரி, இல்லை தமிழக இளைஞர்களுக்கான எதிர்கால வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும் சரி, இல்லை எதிர்கால தலைமுறைகளுக்கான வாழ்வாதாரம் வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் சரி, இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமான் தான். கடந்த 5 வருஷமாக திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க. எவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள், பெண் பிள்ளைகளுக்கான எவ்வளோ பெரிய அக்கிரமங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மனசில் வச்சு ஓட்டு போடுங்க. தயவுசெய்து யாருக்கும் போட்டுட்டோன்னு பழகிட்டோன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி போடாதீங்க. நாங்களாம் கிராமங்களில் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை வந்து ஆடு மலர்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பிடிச்சிருக்கு. என் கிராமத்தில் இருக்கவங்க தான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நகரங்களில் இருக்கவங்களுக்கும் கிராமங்களில் இருக்கவங்களோட பொருளாதார ரீதியாக நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோமோ அதை தான் நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணுறீங்க. நகரங்களில் நாங்கள் நல்லா இருந்தால் தான் பொருளாதார ரீதியாக நீங்களும் நல்லா இருக்க முடியும். விலைவாசிலேருந்து எல்லாத்துலேயும் சரி நான் சொல்கிறது. அதனால் கிராமங்களில் இருக்கிறவங்க தான் நாம் தமிழர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். நகரங்களில் இருக்க மக்களும் பாருங்கள். ஏன்னா நீங்களும் டெய்லி மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, சோசியல் மீடியா பார்க்குறீங்க. தமிழ்நாட்டோட கல நிலவரம் என்ன, அண்ணன் சீமான் இது வரைக்கும் எத்தனை போராட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க, அதில் எத்தனை தீங்கு தரக்கூடிய போராட்டங்களில் பங்கேற்று அந்த தீங்கு தரக்கூடிய திட்டங்கள் நிப்பாட்டியிருக்காங்கன்னு தெரியும். இந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க டிவிக்கெல்லாம் இப்போ வந்து சொல்கிறாப்புல டிஎம்கே விசஸ் டிவிக்கு, அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. நீங்கள் 2024 கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2026 2 வருஷத்தில் எத்தனை போராட்டங்களில் பங்கேற்க, இந்த 2 வருஷத்தில் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. அதில் எத்தனை இல்லை தலைமையேற்று பங்கேற்றிருக்காப்புல. இல்லை இவரால் ஏதாவது ஒரு போராட்டத்தில் தீர்வு கிடச்சி அந்த திட்டத்தை நிப்பாட்டிங்களா, ஒன்றும் கிடையாது. இல்லை இவங்களுக்கு மண்டையில் ஒன்றுமே கிடையாது. இவங்களை பேச நம்மளுக்கு கோபம் வருது. அதனால் யோசிச்சு ஓட்டு போடுங்க. தமிழக இளைஞர்களாக இருக்கட்டும் சரி, எல்லா பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாருமே யோசிச்சு போடுங்க. உங்களோட வாக்கை அண்ணன் சீமானுக்கு செலுத்துங்க. முக்கியமாக விவசாய சின்னம் ஏற்கலப்பை விவசாய சின்னத்துக்கு உங்களோட ஓட்டை போடுங்க. தொடர்ந்து பயணிப்போம். நாம் தமிழர், நான் உங்கள் மருது. நன்றி, வணக்கம்.